இந்த வீடியோ இதை பற்றினா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஜாப் சரிங்களா. எடுத்தோன்னே இந்த சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு எலக்ட்ரிக்கல் சம்மந்த வீடியோ நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாருங்கள். எடுத்தோன்னே இது பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, குழப்பமாயிடுவீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் தயவுசெய்து ஸ்டார்டிங் எடுத்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ நிறைய பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து லாஸ்ட் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா வந்து எடுத்தோன்னே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போங்க, நிறைய எலக்ட்ரிக்கல் நிறைய வீடியோ இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சொல்ல போகிறது எலக்ட்ரிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சரிங்களா. நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். சில பேர் இந்த கெட்ட விஷயம் மட்டும் அதிகமாக மைண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, அது ரொம்ப தப்பாக போயிடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும், எலக்ட்ரிக்கல் என்ன ஜாப் இருக்குன்னு ஒரு ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதை பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எலக்ட்ரிக்கல் என்ன ஜாப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிக்கல் டிசைனிங், எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங், இந்த மாதிரி 4 டைப்பான ஜாப்லாம் இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த ஃபீல்டில் வந்து நீ ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங், டிசைனிங், இந்த மாதிரி 4 ஃபீல்டில் எப்படி நீங்கள் கவர் பண்ண முடியும், ஒரு 3 வருஷத்துக்கு எப்படிலாம் கவர் பண்ண முடியும், ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது லைசன்ஸ் எப்படி வாங்கணும் ரொம்ப முக்கியம். லைசன்ஸை பற்றி லைசன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணி ப்ராப்பராக வாங்கணுன்ட்டு, அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக இருக்குது. சாம்பிளுக்காக இப்போ நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஜாப்னு வீடியோ இருக்குது, அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. எலக்ட்ரிக்கல் வந்து நிறைய ஜாப் இருக்குங்க, அதில் வந்து நம்மளை வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதாங்க இப்போ நம்ம வந்து அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் என்னென்ன அதில் என்னென்ன பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குதுன்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஜாப் சரிங்களா. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜை பற்றி பார்க்குறோம், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதாவது இந்த வீடியோ எதை பற்றினா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அதை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜை பற்றி பார்க்குறோம் சரிங்களா. அட்வான்டேஜ் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை பற்றி பார்த்தீங்கன்னா டெய்லி அண்ட் வீக்லி இன்கம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி எலக்ட்ரிக்கலில் என்னென்ன ஜாப் இருக்குன்ட்டு ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் ஜென்ரல் தான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்னென்ன ஒர்க் இருக்குது, இந்த கேட்டகரியில் என்னென்ன அவங்க ஒர்க் ஜாப் செய்கிறாங்க, அதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துனதை பார்த்தா கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், அந்த வீடியோவில் பார்த்துட்டு பாருங்கள் சரிங்களா. டெய்லி அண்ட் வீக்லி இன்கம் அப்படி சொல்கிறேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டெய்லினா ஹவுஸ் ஒயரிங் நிறைய இருக்கும், இல்லை திடீர்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். யாரோ ஒரு வீட்டில் லைட் எரியல, பல்பு இது ஒர்க் ஆகலை, சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி சொன்னாச்சுங்க. டெய்லி வைஸ் நீங்கள் அதாவது நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா, இப்போ அப்பார்ட்மெண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்மந்தமாக நிறைய ஒர்க் இருக்கும், சில நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சில இடத்துல பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் அங்கே மெயின்டெனன்ஸ் இருப்பாங்க, சின்ன அப்பார்ட்மெண்ட்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் உங்கள் கான்டாக்ட் நம்பர் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் சும்மா இந்த கம்ப்ளைண்ட் மாதிரி கால் பண்ணி எனக்கு இந்த ஒர்க் இருக்குது, இல்லை எனக்கு இது ஃபிக்ஸ் பண்ணணும், அது மாதிரி கான்டாக்ட் பண்ணனா நீங்கள் போய் அந்த ஒர்க் பண்ணும்போது டெய்லி பேமெண்ட்டில் காசு வாங்கிக்கலாம், சில வீக்லி பேமெண்ட்டு காசு தருவாங்க. அந்த மாதிரி ஹவுஸ் ஒயரிங்லாம் பண்ணுறாங்க, இல்லை ஹவுஸில் ஏதாவது சின்ன ஒயரிங் பண்ணணும், இல்லை இது பண்ணி கொடுங்க அப்படி சொன்னாலே இது மூலயமா வந்து நிறைய டெய்லி இன்கம் கிடைக்கும், வீக்லி இன்கம் கிடைக்கும், இன்கம்னா கிடைக்கும். அது ஒரு அட்வான்டேஜுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கலில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மெயின்டெனன்ஸும் சரி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் சரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பிளம்பிங் அண்ட் கார்பெண்டர் ஒர்க்கை பற்றி நல்ல ஒரு ஐடியாவே கிடச்சிரும். நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நீங்களே தனியாக பண்ணிவிடுங்க. இது கூடுதல் அட்வான்டேஜஸ். எலக்ட்ரிக்கலை பற்றி நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒர்க் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையும் மெயின்டெனன்ஸ் சைடில் ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி பிளம்பர்ஸ் கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க, கார்பெண்டர்ஸ் கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணும்போது அந்த ஒர்க்கை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்கள் தனியாகவே தைரியமாக செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிரும். இது ஒரு அடிச்சுக்கேன். ரெண்டாவது சால்வ் த ப்ராப்ளம் பிரேவ்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி போட்டேன். அதாவது என்னென்னா இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த எலக்ட்ரிக்கல்ன்றது கவனமாக வேலை செய்வாங்க, அதில் கவனம் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகவும் தைரியமாக கிடைக்கும். ஏன்னா கரண்ட்டில் வேலை செய்வது நம்ம எவ்வளோ ரிஸ்கான விஷயம் உங்களுக்கு தெரியும். அது நம்ம தைரியமாக செய்யறதுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் நம்மளும் அது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும், தைரியமாக கிடைச்சிடும் அதை நீங்கள் கான்ஃபிடென்ட் வேலை செய்யும்போது. அதனால் வந்து எந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அது மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்பில் எந்த ஒர்க்கு அதுக்கப்புறம் எந்த நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒர்க் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா வேறு எந்த ஃபீல்டு நீங்கள் வேலை செஞ்சாலும் நல்லா வந்து தைரியமாக செய்வீங்க சரிங்களா. அதுதான் இன்கம், டெய்லி இன்கம் வந்து பார்த்தாச்சு, கார்பெண்டர் ஒர்க் பார்த்தாச்சு, சால்வ். அடுத்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம
ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பிரேக் அடிக்கி ட்ரிப் ஆகிட்டே இருக்குது, லைன் வரைய மாட்டேங்குது, எங்கே பாசிபிள், எதனால் ட்ரிப் ஆகிக்கிட்டே இருக்குது, ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எதனால் ரிட்டர்ன் சப்ளை வருது, எதனால் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் எர்த் அடிக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல், அந்த டெக்னிக்கலாக யூஸ் பண்ணும்போது மென்டலி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டலியாக வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து கண்டுபிடிக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபிசிக்கலி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக வந்து ஹார்ட் ஒர்க், நம்ம வந்து சும்மா உட்காந்து வேலை செய்ய போகிறது கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சி ஃபிக்ஸ் பண்ணுறது, மாற்றுறது, கழட்டுறது வந்து எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க். ரொம்ப ஃபிசிக்கலாக நம்ம கையில் போட்டு டைட் பண்ணி, ஸ்க்ரூ ட்ரைவர் டைட் பண்ணி, ஹேமரில் அடித்து, ஹேமரில் உடச்சி, ட்ரில்லிங் மிஷின்ஸ் வாலில் இது போட்டு சுவிட்ச் போர்டு மாற்றுறது, ஒயரிங் இழுக்கிறது, எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஒர்க். அது அதான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ரெண்டாவது நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெயின் பிஸ்னஸ், சைட் பிஸ்னஸ் போட்டு பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா இது டெய்லி வீக்லி சொன்ன அந்த மாதிரி ரிலேட்டட். அதாவது எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் வேலை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்து மெயின் பிஸ்னஸாகவும் செய்யலாம், அதே ஒரு ஓன் பிஸ்னஸ் செய்யலாம். அதில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த கம்ப்ளைண்ட் ஒர்க்கு எல்லாமே நீங்கள் மெயின் பிஸ்னஸும் செய்யலாம். இல்லை அதை நீங்கள் ஓரளவுக்கு சைட் பிஸ்னஸாக வச்சு வேற ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணலாம். அது வந்து ஏன்னா ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக தெரிஞ்சிடும் என்ன ஒர்க் பண்ண போகிறோம், என்னென்ன பிளான் கொடுத்தா ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிடுவாங்க, லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்களை வேலை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் அவங்க வேலையாக இருக்கும். இல்லை அதுக்கு ஒரு ஆள் சூப்பர்வைசர் இல்லை வேற ஒரு ஆள் வச்சு அவங்க கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரல் மேலோட பார்க்க போகிறோம். அப்போ வந்து நீங்கள் வேற ஒரு ஒர்க் பண்ணி கூடுதல் நிறைய பெனிஃபிட், நல்ல அட்வான்டேஜ் இருக்குது, அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு, இது கூடுதல் அட்வான்டேஜ் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து வீடியோ உங்களை லென்த்தாக போகும், ஷார்ட்டாக ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் அட்வான்டேஜஸ்ங்க. எவ்வளோ வீக்லி காசு வரும், அது ஈஸியாக சம்பாதிக்கலாம். ப்ளம்பிங், கார்பெண்டர்ஸ் அந்த வேலையும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்போ அது கூடுதல் அட்வான்டேஜஸ். சால்வ் அப்புறம் தைரியமாக வேலை செய்வீங்க, கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்வீங்க. ஃபிசிக்கல் மென்டல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின் பிஸ்னஸ் வேலை செய்யலாம், சைட் பிஸ்னஸ் வேலை செய்யலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து தைரியமாக வேலை செய்யலாம். சரிங்களா? இது வந்து அட்வான்டேஜஸ். அடுத்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஜாப். எலக்ட்ரிக்கல் ஜாப்பில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், நிறைய இருந்தாலும் எல்லா வேலையிலும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் கலந்து தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம நல்ல அட்வான்டேஜை பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறோம். ஜென்ரலாக சொல்லியிருக்கேன், போட்டு குழப்பிக்காதீங்க, இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நிறையவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது, நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா ஒர்க் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் வந்து எவ்வளோ டேஞ்சர், எவ்வளோ ஆபத்தான விஷயம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, சேஃப்டி. நம்ம எந்த ஒர்க்கை செய்கிறோமோ அந்த ஒர்க்கை பற்றி நல்லா தெரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் செய்யணும். இதெல்லாம் செய்யாதீங்க, இல்லைனா எக்யூப்மெண்ட்டும் பாதிக்கப்படும், நம்மளும் பாதிக்கப்படுவோம். சரிங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். என்ன வேலை செய்ய போகிறோம், அது எலக்ட்ரிக் சொந்தமாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்டர்லேருந்து, க்ளவுஸ்லேருந்து, அதுக்கு போகிற லோட்லேருந்து எல்லாமே ஷூலேருந்து ரொம்ப முக்கியங்க. அதனால் சேஃப்டி ஃபஸ்ட்டு. சேஃப்டி பற்றி நல்லா தெரியும். அது வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன், அது கூடிய சீக்கிரம் அது அப்லோட் பண்ணுவேன். அது பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது ஆக்சிடெண்ட். அதாங்க சேஃப்டி வந்து சரியில்லைனா, கொஞ்சம் இது பண்ணி சரியாக இல்லைனா ஒர்க் ஆக்சிடென்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடென்ட்னா பயப்படுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இருக்குது. அதாவது இப்போ நிறைய பிரேக்கர்ஸை நம்மளை காப்பாற்றிடும். அதில் எர்த்ரிகேஸ் போட்டிருக்கோம், ட்ரிப்பிங் சர்க்யூட்டு, ஓவர் கண்ட்ரில் எர்த்ரிகேஸ் பிரேக்கர்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்மளை காப்பாற்றிடும். இன்கேஸ் லைட்டாக எர்த் லீக் ஆனால் டக்குன்னு ட்ரிப் பண்ணி விட்டுறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரொம்ப பயப்படலாம் இருக்கணும் தேவையில்லை. கேர்ஃபுல்லாக அதையும் மீறி நம்ம சில விஷயம் நம்ம நடக்கும்போது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதாங்க என்ன ஷார்ட்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பிரேக்கர் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லை பிரேக்கர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து பார்த்து ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் ஆர்ஓபின்னா ஃபேஸ் டு நியூட்ரல் வந்து இல்லை ஃபேஸ் டு எர்த், அந்த 2 ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கூட்டரை வந்து ஒரு பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஆர் ஃபேஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையாக சும்மா பேசிக்கிட்டே இதை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். மெயினாக ஒர்க் வேலை செய்யும்போது பேசக்கூடாதுங்க. மெயினாக தான் இன்னொருத்தர் டச் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சேஃப்டியில் வந்துடும். நான் அதில் சொல்ல டீலாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆர் பிரேஸ் வந்து டைட் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஸ்லிப்பாகி ஒயிலையும் சேர்த்து அந்த ஸ்க்ரூ டச் வச்சுங்களேன், டமாலும் ஸ்பார்க் ஆகும்போது அதை எக்யூப்மெண்ட் அங்கே பாதிக்கப்படும், நம்மளுக்கு ஷாக் அடிக்கும், அந்த பிரேக்கரே அந்த ஃபேஸ் வந்து மெல்ட் ஆகிடும். இதுதான் அந்த ஆக்சிடென்ட்னு சொல்கிறது. அதாவது கேர்ஃபுல்லாக வேலை செய்யணும்னு சொல்கிறது. இப்போ மீட்டரில் கனெக்ட் பண்ணிருக்கேன், மீட்டர் ஒரு புது மீட்டர் வாங்கி பொருள்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். அந்த பொருள்லாம் அந்த மீட்டர்லாம் வாங்கி அந்த எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பவர் கனெக்ஷன் கொடுக்கும்போது கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒரு கவனம் குறைவாக ஏதோ 2 ஃபேஸ் ஒன்று ஷார்ட் பண்ணுறீங்க, இல்லை இடத்துல இது ஷார்ட் பண்ணி வச்சுங்களேன், டப்புன்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும், அந்த இடம் மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து அந்த புக்கி மட்டும் காஸ்ட்லி பொருள் வேஸ்ட்டாக படுத்துகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எக்யூப்மெண்ட் வேலை செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை செய்யுங்க, அதை நல்லா தெரிஞ்ச மாதிரி செய்யுங்க. முக்கால்வாசி
ஆஃபில் இருக்கிறது பெஸ்ட்டு தான். சில டைம் ஆன்லைனில் அதாவது நீ சொல்லலாம், ஏன் நான் ஆஃபில் தான் வேலை செய்யணும், ஆன் பண்ண வேலை செய்யணும் கேட்பீங்க. எல்லா வேலையும் நம்ம வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறனால எல்லாமே வந்து நம்ம ஆஃபில் வச்சு செய்ய முடியாது. சில டைம் ஆனில் செய்ய வேண்டிய வேலையும் வரும். அதனால் ஜாக்கிரதையாக செய்யணும். சரிங்களா? ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாப், எனக்கு இந்த வேலையை பிடிக்கவே இல்லை அப்படின்னா, நம்ம ஃபீல்டில் வேலை செய்கிறவங்கள முக்கால்வாசி அளவு தெரியும். ஃபீல்டில் வரத்துக்கு அதான் சொன்னால் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சு ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, நம்ம ஃபீல்டுக்கும் நம்ம மற்ற ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் ரொம்ப சம்மந்தப்பட்டது. ரொம்ப உடச்சி மாட்டுறது, இருக்குது, உடைக்கிறது அந்த மாதிரி வரும். ஆனால் நம்ம மற்ற ஃபீல்டு கம்பேர் பார்த்தீங்களா, அவங்க வந்து வந்தாங்கன்னா சிஸ்டமில் உட்காந்தாங்களா அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க, நீட்டாக இருக்கும், போயிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த நீட்டாகலாம் இருக்க முடியாது. நம்ம அந்த மாதிரிலாம் வேலை கிடையாது. நம்ம அழுக்காகும், ட்ரெஸ் அழுக்காகும், கையில் அரைக்கறையாகவும் நிறைய வேலை இதெல்லாம் இருக்குது. அது நிறைய பேர் பிடிக்காது. நிறைய பேர் டீசெண்டாக போகணும்னு நினைப்பாங்க. இந்த இதில் வந்து பிடிக்காது. அதுதான் முக்கால் சொல்கிறேன்னா, ஃபீல்டு வந்துட்டீங்க, வேலை செய்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது, பிடிச்சிருக்கு செஞ்சால் இந்த ஃபீல்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிடிக்கல, ஏதோ செய்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து செய்யாதீங்க. பாதிலே குட் பண்ணிவிட்டு வேறு வேலையை கூட போயிடுங்க. நீங்கள் எப்படி இந்த வேலையை செய்யணும் அதான் சொல்கிறேன். ஆல்ரெடி நாங்கள் எலக்ட்ரிக் டெஸ்டிங், எலக்ட்ரிக் டிசைனிங், எலக்ட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதில் எப்படி வந்து நீ இந்த வேலை செஞ்சுட்டு இந்த 3 ஃபீல்டு எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை நீ பார்த்துட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது பார்த்துவோம், ஒன்றும் பிரச்சனை. ரெண்டாவது 24/7 அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சி டீம் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் டீம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா புரியுமா சொல்லணும்னு வச்சுங்களேன், ஃபயர் டீம், இபி ஆஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்திங்கன்னா 24/7 எப்பயுமே அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எப்போ நீ கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு எப்பயுமே ஷிஃப்ட்டில் தான் வந்து போயிட்டுருப்போம். சரிங்களா? அது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் கிடையாது அவங்களுக்கு. எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் இது வரும். காசு எலக்ட்ரிக்கல் சம்மந்தம் மெயின்டெனன்ஸில் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க போய் 24/7 இருந்தே ஆகணும். இப்போ நம்மள நம்பி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதில் வந்து அவங்க 20% அவங்க பவர் சப்ளை கொடுத்தே ஆகணும். அந்த பவர் சப்ளை இல்லைனா அந்த சிஸ்டம் சர்வர்லாம் ஆஃப் ஆகிடும். சர்வர் ஆஃப் ஆச்சுன்னா அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் ரன் ஆகாது. ரன் ஆகலாம். அவங்க வந்து பேமெண்ட் கூட ஃபைன் பெனால்ட்டி போட்டுருவாங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கான படி பெனால்ட்டி போயிடும். இந்த ஆப்ரேஷன்லாம் சொல்கிறேன், அது புரியும். அதனால் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறது வந்து 24/7 அப்படின்னு சொல்கிறது. கவர்மெண்ட் ஹாலிடே எப்பயுமே இருந்துட்டு எமர்ஜென்சி டீம்னால நம்ம எல்லோரும் நிறைய ஹாலிடே மிஸ் பண்ணுவோம், நிறைய ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் மிஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் 24/7 சொல்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் தேர் ஆர் ஒர்க்கிங் இன் கான்ட்ராக்ட் பேஸ்ட் கம்பெனி. அப்படின்னா நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பார்த்தா கான்ட்ராக்ட் பேஸ்ட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். டைரக்ட் கம்பெனி ஸ்டாஃபாக இருக்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிற, அதாவது மெயின்டெனன்ஸ் இருக்கவங்க, டிசைனிங் இருக்கவங்க கம்பெனி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஓனாக ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து கம்பெனி மாதிரி வருது, அது நார்மலாக போய்டும். டெஸ்டிங்கிறது கம்பெனி வரும், அது வந்து டேரெக்டாக. ஆனால் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற இந்த ஃபீல்டில் இருந்ததுன்னா அது கான்ட்ராக்ட் பேஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட்னாலே டேரக்ட் கம்பெனி ஸ்டாஃபும் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு தெரியறதுக்கோசம் அது என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணி அது எந்தளவுக்கு ஆர்வமாக தெரிஞ்சால் இப்போ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கான்ட்ராக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கும். கான்ட்ராக்ட்னாலே கரெக்ட் டைம் விஷயம் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? ரெண்டாவது, அப்டேட் யுவர் செல்ஃப் ஃப்ரீக்வன்ஸ்லி. அது ரொம்பவும் முக்கியம். எப்பயுமே உங்கள் செல்ஃப் அப்டேட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே பவர் சப்ளை போகுது, எவ்வளோ கேபிள், எங்கே வேலை செய்யணும் சரி, என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், யூபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், ஜென்ரேட்டராக இருக்கட்டும், என்னென்ன பிளான்ட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பிளான்ட் எப்படி ஆப்ரேஷன் எல்லாம் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, என்னென்ன பிரேக்கர் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த பிரேக்கர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எல்டிபி என்ன, பிடிபி என்ன பிரேக் யூஸ் பண்ணுறாங்க, எல்டிபி என்ன பிரேக் யூஸ் பண்ணுறாங்க, யூபிஎஸ்க்கு என்ன பிரேக் யூஸ் பண்ணுறாங்க, எர்த்லிக் எப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் டீட்டெயில் நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டுருவோம். கரண்ட்டில் அது மட்டும் இல்லை, கூட கம்யூனிகேஷன் லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ண மட்டும் தான் இந்த ஃபீல்டில் நம்ம அடுத்ததில் சீக்கிரமாக போய்கிட்டே இருக்க முடியும். கொஞ்சம் இது பண்ணால் நம்மளே போட்டு அடிச்சிடும். ரொம்ப மோசமான ஃபீல்டுங்க இது எலக்ட்ரிக்கல்ன்றது. அது நம்ம கேர்லெஸ் வந்தால் நம்ம லைஃப்பையும் காலி பண்ணிவிடும், நம்மளையும் கெரியரையும் காலி பண்ணிவிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம செல்ஃப். அதுதான் ரொம்ப முக்கியம். வேலையை பற்றி தெரிஞ்சால் ரொம்ப ஈஸிங்க. எலக்ட்ரிக்கல் கான்செப்ட் புரிஞ்சாலும் நீங்கள் தைரியமாக வேலை செய்யலாம். யார் பேச்சு கேள்வி பயப்பட தேவையில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. அதாவது ஜென்ரலாக சொல்கிறேன், இது நீங்கள் வந்து போட்டு இதாக எடுத்துக்கிறீங்க. இதோட நிறைய விஷயங்கள் இருக்குது, பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, இப்போ நான் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, நான் சில விஷயம் கம்மியாகவும் சொல்லியிருக்கலாம், ஒரு மாற்றியும் சொல்லியிருக்கலாம். ஆனால் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும். தப்பாக சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை தொட்டி நான் செக் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கேன். அது தான் வேறு எதுவும் இல்லை. பார்த்து பயந்துடாதீங்க, நார்மல் தான், ஒரு பிரச்சனை கிடையாது.
முக்கியமாக அப்டேட் யுவர் செல்ஃப். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முன்ன பிளாக் நைட் ஃபோன் வந்துச்சு, அப்புறம் அந்த ஃபோனு நல்லா நார்மல் ஃபோன் வச்சு இப்போ ஸ்மார்ட் ஃபோன். அந்த மாதிரி முன்ன படம்லாம் பார்த்துக்கும்போது நம்ம டெக்கில் பார்த்தோம், இப்போ சிடி வந்துச்சு, பென்ட்ரைவ் வச்சு இப்போ ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா முன்ன வந்து நார்மல் பல்ப் இருந்துச்சு, அப்புறம் குண்டு பல்பு சொல்லுவோம், அப்புறம் எல்இடி, இப்போ இன்வெர்டர் லேம்ப்லாம் வரைக்கும் வந்துச்சு. அந்த மாதிரி வந்து அந்த மார்க்கெட்டில் இப்போ என்னென்ன டெக்னாலஜி நியூஸ் புதுசாக என்னென்ன வந்துட்டுருக்கு அது மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பிரேக்கர்ஸ் ஃபஸ்ட்டு நார்மல் எம்சிபி இருந்துச்சு, அப்புறம் இஎல்சிபி, இப்போ ஆர்சிசிபி அப்படியே கண்டிப்பாக போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும் அட்வான்ஸ் ஆகல. அதெல்லாம் வந்து அப்டேட் வச்சுருக்குன்னா கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருங்க. மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, அப்டேட்டில் என்னென்ன கரண்ட் டைம் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன ரிலேஸ் என்னென்ன பிரேக்கர் அட்வான்ஸாக வந்துருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக கம்யூனிகேஷன் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நல்லா பேச ஆரம்பிச்சாலே அந்த ஃபீல்டில் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மேலே வந்துடலாம், ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். அதனால் சைடாக ஏதாவது கோர்ஸ் படிங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க. அந்த இது அவேர்னஸ் கோர்ஸ் தான் கிரியேட் பண்ணது. நிறைய பேர் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குங்க. சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, நான் அப்லோட் பண்ண அப்புறம் அதுக்கு நிறைய பேர் வந்து சேரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வீடியோ போடுன்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி அதை போட்டுட்டு சொல்லி அப்புறம் நான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணப்போ அவங்க பார்த்துட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ போடுறது உங்களுக்கு சேரும். உங்களுக்கு சேர்ந்தால் தான் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் நான் போட்டிருக்கேன்ட்டு. சரிங்களா? தேங்க்யூ, உங்கள் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ.